பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரையும் நாம் படிக்கும்போது எப்படியாக தேவன் இந்த விலையேறப்பட்ட இரட்சிப்பை நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கும் போது எப்படி இலவசமாக கொடுக்கிறார் என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். இப்போ இயேசுவை விசுவாசிக்கும் போது உடனடியாக எப்படி அவருடைய பார்வையில் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று நாம் தியானித்திருக்கிறோம். அது எப்படி நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். முடிவில் எப்படி நம்மை மகிமைக்குள்ளாக நடத்துகிறது என்று நாம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் கூட நாம் தியானித்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும்? எல்லாமே ஆண்டவர் அவர் செய்ததுனால எனக்கு இலவசமாக கொடுத்து விட்டார் என்றால் எனக்கு பெருமை பாராட்டுவதற்கு மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இருக்காது. என்னுடைய இருதயத்தில் ஒரு நாளுமே நான் என்ன பண்ண மாட்டேன், முறுமுறுக்கவே மாட்டேன். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் உண்மையாக நான் விசுவாசித்தேன் என்றால், அந்த விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் என்றால், ஒரு நாள் கூட ஒரு காரியத்திற்கும் என்ன பண்ண மாட்டேன், முறுமுறுக்கவே மாட்டேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் எனக்கு இலவசமாக அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல் இந்த அடிப்படையில் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் நம்ம ஒரு 100 வருஷம் அல்லது 200 வருஷம் நம்ம வாழ்கிறோம் என்று வைத்துக்கொள்வோமே. அந்த 200 வருஷங்களும் ஒருத்தருக்கு கூட எந்த தீங்குமே நம்ம செய்யாமல் வாழ்ந்தாலும் கூட அந்த 200 வருஷமுமே ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு நன்மை செய்து கொண்டே வாழ்ந்தாலும் கூட இந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் நம்முடைய நல்ல காரியங்கள் கூட கந்தையான வஸ்திரத்தை போல் காணப்படுகிறது. தேவனுடைய பார்வையில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறி இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் தாவீது சொன்னது மாதிரி தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்திருக்கிறாள். ஸோ இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த நமக்கு ரட்சிப்பு, நீதிமான், பரிசுத்தம், அதோடு கூட மகிமைப்படுத்தப்படுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஈவாக இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த விசுவாசத்தை நாம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இந்த விசுவாசத்தை நாம் வாழ்க்கையில் கொண்டு வருவோம் என்றால் நம்முடைய இருதயத்தில் ஒரே ஒரு காரியம்தான் இருக்கும். அது என்ன? நன்றி உணர்வு. நன்றி உணர்வு. இவ்வளவு பெரிய மகத்தான ரட்சிப்பை பெறுவதற்கு நான் பாத்திரனே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரே, கொஞ்சம் கூட எனக்கு தகுதியே கிடையாதே. எவ்வளவு நான் நன்றியோடு, நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். அதை தான் நாம் நினைத்து கொண்டே இருப்போம். நன்றி உணர்வோடு எப்படி நாம் இந்த விசுவாச வாழ்க்கையை வாழலாம் என்று ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, இப்படி நாம் விசுவாசத்தில் வாழும்போது நன்றி உணர்வோடு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில், பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம். ஆதலால்னா என்ன? ரோமர் 1லிருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய காரியம் உண்மை என்றால், ஆதலால் இதெல்லாம் உண்மையாக இருக்கிறபடியால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ நாம் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கும்போது முதலாவதாக என்ன பண்ணுவோம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்மையும் நம்முடையதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு முன்னாக அவருடைய பலிபீடத்தில் நாம் வைப்போம். இதில் ஒரு சின்ன காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுனால ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணலை, இந்த கிருபைகளை தரவில்லை. இதை நம்ம ரொம்ப நல்லா ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்து வாழ்கிறதுனால ஆண்டவர் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து விட்டார் என்று நம்ம தவறாக என்ன பண்ணிடக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இலவசமாக தந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம தவறும்போது நம்முடைய விசுவாசம் முழுவதுமாக ஒரு தவறான அடிஸ்தானத்தில் கட்டப்படுகிறதாக காணப்படும். சுயநீதி உடைய விசுவாசமாக காணப்படும். உண்மையான விசுவாசத்தில் சுயநீதி இருக்கவே செய்யாது.
ஸோ அர்ப்பணிக்கிறதுனால இதெல்லாம் நடக்கலை, இந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்கலை. ஏற்கனவே உள்ள அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நல்ல காரியங்கள் இதெல்லாம் நடந்திருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன், அர்ப்பணிக்கிறேன். மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். இரண்டாவதாக விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய எஞ்சிய நாட்களை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பலனை, திறமைகளை, தாளந்துகளை, ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்கு சேவை செய்வேன். அப்படி என்றால் அர்த்தம் என்ன, மற்றவர்களுக்கு சேவை செய்வேன். இதைத்தான் நாம் இந்த 12ஆம் அதிகாரம் முழுவதும் படிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, நாம் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்ட கிருபையின் அளவுக்கு தக்க நம்ம என்ன பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போ நம்ம தான் முடிவு செய்ய வேண்டும், நம்ம தான் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எனக்கு எவ்வளவு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை என்று சொல்லும்போது ஏதோ ஆவிக்குரிய வரங்கள் மட்டும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையுமே அவர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன பண்ண வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. மூன்றாவதாக விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், இந்த அன்பை நாம் என்ன பண்ண வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இந்த அன்பு என்ன பண்ண வேண்டும், வெளிப்பட வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்ம இருதயத்திலிருந்து மற்றவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும், கடந்து செல்ல வேண்டும். இதைத்தான் நாம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். அழுகிறவர்களோட அழுங்கள். நிறைய நேரத்தில் அழுறவங்களை பார்த்து சொல்லுவோம், உனக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளவு நம்ம விசுவாசத்திற்கு விரோதமாக நம்ம நடக்கிறோம் என்று. நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறீங்களா? ஒரு சிலர் அழுவாங்க, ஒரு சில காரியங்களுக்காக அழுவாங்க, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டே என்று சொல்லி. அந்த நேரத்தில் எவ்வளோ தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் நம்ம, இதுக்கெல்லாம் அழலாமா, உனக்கு விசுவாசம் இல்லையா? ஆனால் உண்மையாக நம்ம விசுவாசத்தினால இன்னைக்கு நிற்கிறோம் என்றால், இயேசு நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன, அழுகிறவர்களோடே அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களோட சந்தோஷப்படுங்கள். அதான் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். 18ஆம் வசனம். 19ஆம் வசனம், பழி வாங்குதல் தேவனுக்குரியது. இந்த பூமியில் நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் நமக்கு பழி வாங்குறதுக்கு என்ன கிடையாது, அதிகாரமே கிடையாது. ஏனென்றால் நாமே கிருபையினால தான் நிற்கிறோம். இன்னொருவரை பழி வாங்குவதற்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய கிருபையை கொண்டு விசுவாசித்து வாழும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்றவர்களை பழி வாங்கவே மாட்டோம். இரக்கம்தான் அவர்களுக்கு செய்வோம். நான்காவதாக விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழுவோம். நம்ம இப்படி சொல்லிடக்கூடாது, எனக்கு அதிகாரம் பரலோகத்தில் இருக்கிறது, என்னுடைய ராஜா தேவன்தான், அதனால இந்த பூமியில் இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. இதை தான் நாம் 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அடுத்ததாக நம்ம 5ஆவதாக விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கவே மாட்டோம். 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கலாம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். பாருங்களேன், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ விசுவாசத்தில் ஒருத்தங்க பலவீனமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள பிரிச்சுட்டு நம்ம தனியாக என்ன பண்ணக்கூடாது, நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை வாழக்கூடாது. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த 14ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் படிக்கும்போது மற்றவர்களை நாம் குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது என்ற காரியம் மிக ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. சின்ன சின்ன காரியங்களுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாதான், அல்லது சின்ன சின்ன காரியங்களுக்காக வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதான். 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இதை சாப்பிடலாமா இதை சாப்பிடக்கூடாதா என்று சொல்லி சாப்பாட்டின் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, விரோதங்கள் இருக்கக்கூடாது. 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது கொண்டாட்டங்களை குறித்து, பிறந்த நாள் கொண்டாடலாமா, இது கொண்டாடலாமா, இது கொண்டாடலாமா, இந்த காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதான், சண்டை போட்டுட்டு பிரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தான் வாழுகிறோம். ஒருவர் ஒரு கொண்டாட்டம் நடத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், இன்னொருவர் ஒரு கொண்டாட்டமும் இல்லாமல் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் 2 பேருமே யாருக்காக தான் வாழ்றாங்க, தேவனுக்காக தான் வாழ்கிறார்கள். அதான் நம்ம 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம்.
இப்போ சின்ன சின்ன காரியங்கள், ஏதாவது ஒரு சின்ன காரியம் கிடைக்காதா, யார்கிட்டயாவது நான் சண்டை போடணும் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது. பலவீனம் உள்ளவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் என்பது 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடக்கூடாதா, வெஜிடேரியன் சாப்பிடணுமா, நான் வெஜிடேரியன் சாப்பிடணுமா, இதை கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா, இந்த சின்ன சின்ன காரியங்களை அடுத்தது அல்ல. பரலோக ராஜ்யம் என்று சொல்லுவது அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவியினால் வரக்கூடிய சந்தோஷம், இப்படிப்பட்ட பெரிய காரியங்களாக காணப்படுகிறது. இப்போ இந்த சின்ன காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களோடு வாக்குவாதம் கொண்டு பிரிவினைகளை உண்டாக்க கூடாது. இன்னொரு காரியத்தையும் கூட இந்த அதிகாரத்தில் தேவன் மிக ஆணித்தரமாக தள்ளியிருக்கிறார். என்னவென்றால் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுப்பான். இப்போ ஒரு நாள் நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்னால் நிற்க போகிறோம். 1 on 1 தனி நபராக நம்ம தேவனுக்கு முன்னால் நிற்போம். தனி நபராக நிற்கும் போது 12ஆம் வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இன்னொரு நபரை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மை குறித்து தான் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய ரட்சிப்பில் நான் பூரணப்பட்டு கொண்டிருக்கிறேனா, நேற்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு என்னுடைய ரட்சிப்பு பூரணமாய் கொண்டிருக்கிறதா, நாளைக்கு இதை காட்டிலும் பூரணத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேனா, அந்த காரியத்தை தான் நான் கவனிக்க வேண்டுமே. அல்லாமல் மற்றவர்களை குறித்து அல்லது என்னை காட்டிலும் வித்தியாசமான பழக்க வழக்கம் உடையவர்களை பார்த்து நான் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய கையை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, அவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நான் யார், நானே கிருபையில் நிற்கிறேன், நானே விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதுதான் விசுவாச வாழ்க்கை. ஒரே அடியில் கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம்தான். விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம்தான். விசுவாசம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்றால் என்ன, ஐ கம் டு த எண்ட் ஆஃப் மை செல்ஃப். என்னில் ஒன்றுமே கிடையாது, ஆண்டவர் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கிறது. ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான். அது ஆவியில் எளிமை இருக்கிறவன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், விசுவாசத்தினால் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசத்தினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவியில் எளிமையை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது மட்டும்தான் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது, விசுவாசத்தினால நான் வாழ்கிறேன் என்று. அப்போ விசுவாசத்தினால வராதது எல்லாமே என்னதான், பாவம்தான். இப்போ விசுவாசம் என்று சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதிலேயே இடறி போயிடக்கூடாது. நிறைய பேர் இயேசுவை குறித்தே இடரல் அடைந்தார்களாமா. இப்போ விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம், விசுவாசத்தினால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். அதுலேயே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சுயநீதியை கொண்டு வந்து இடறி போய் விடக்கூடாது. சுதந்திரமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இந்த அதிகாரங்களில் நம்ம இதை தான் பார்க்கிறோம். அன்பை காட்டிலும் வேற எந்த காரியத்திலும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாதுன்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பு 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 தான் முக்கியம். அப்போ உண்மையாக என்னை காட்டிலும் விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறவர்கள் இடத்துல, இல்லாவிட்டால் என்னை காட்டிலும் வித்தியாசமான பழக்க வழக்கம் உடையவர்களை நான் பார்க்கும்போது அவர்களிடத்துல நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா உண்மையாக நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் என்பது அதில் வெளியரங்கமாகிறது. இது விளையாட்டு கிடையாது. ஒரு நாள் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். உண்மையாக விசுவாசத்தில் நாம் இருக்கிறோமா சோதித்து பார்ப்போம், திருத்தங்களை செய்வோம். இந்த நிருபங்களை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் திருத்தங்களை செய்வோம். தேவனுக்கு முன்பதாக ஒரு நாள் தனி நபராக நிற்பதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்ளுவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் எங்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் இருதயத்தில் வாழ்நாள் எல்லாம் நன்றி உணர்வோடு நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றவர்களை பார்க்கும்போது தாழ்வாக நாங்கள் அவர்களை பார்க்காதபடிக்கு ஆண்டவர் என்னை நேசித்திருக்கிறாரே, நான் மற்றவர்களை நேசிப்பேன், என்னை காட்டிலும் விசுவாசத்தில் குறைந்தவர்களை நேசிப்பேன் என்ற ஒரு மன உறுதியோடு மற்றவர்களை நேசிக்க கிருபை தாருங்க. எங்களுடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக அர்ப்பணிக்க கிருபை தாருங்க தகப்பனே. தொடர்ந்து விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருந்து கர்த்தருக்கு முன்பதாக நீதியாக பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் கிருபை தாரு. ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. ஆவியில் நாங்கள் கடைசி வரைக்கும் எளிமையாக வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்மையோடு ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நாங்கள் முழுவதுமாக சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன்.
மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.